பண்றோம். இப்ப பாரு. காப்பாத்து மச்சான். மச்சான். மாதாஜி பைலேனா இறங்கக்கூடாது மாதாஜி. இப்ப பாருங்க கழுத்துல கத்தி வச்சிட்டமா தானா வரும். மச்சான் மச்சான் காப்பாத்து. எங்க நான் உன்னை காப்பாத்த போறேன். உன் கழுத்து மேல கத்தி இருக்கு. வயிறு குடுக்கலனா உயிர் போயிடும். சொல்லு மச்சான். என் பொண்டாட்டி எதுவும் பண்ணிராதீங்க சார். அவளை விட்டுருங்க சார், விட்டுருங்க. ஏய், உன் பொண்டாட்டி உயிரோட உனக்கு வேணும்னா அந்த வைரம் எனக்கு வேணும். வைரத்தை குடுடா. ஐயோ, என்கிட்ட எந்த வைரமும் இல்ல மேடம். நான் சொல்றத நம்புங்க. அப்போ உன் பொண்டாட்டி உனக்கு இல்ல. சங்கரபாண்டி, கழுத்து அறுத்துரு. இப்ப அறுத்துறேன் மாதாஜி. சார் வேணாம் சொல்லுங்க மேடம். இங்க பாரியா, அநியாயமா உன் பொண்டாட்டியை சாவடிச்சிராத. கை கடகடன்னு ஆடுது. அறுத்துற போகுது. வைரத்தை குடியா. சத்தியமா அந்த வைரம் இப்ப என் வீட்டுல இல்லங்க. அப்பா வெளியில எங்கயாவது வச்சிருக்கிறியா? எடுத்து கொடு. ஒழுங்கா வைரம் எங்க இருக்குன்னு சொல்றியா? இல்ல பாண்டி கழுத்து அறுத்துரு. ஐயோ, அறுத்துறேன் வேணாம். மாதாஜி. சொல்லு மச்சான். ஏய், மரியாதையா சொல்லு. இல்ல இவ உயிர் இவளுக்கு சொந்தம் இல்ல. ஐயா அப்படி எதுவும் பண்ணிராதீங்கய்யா. வைரம் எங்க இருக்குன்னு சொல்றியா? இல்ல உன் பொண்டாட்டிய பொணமா பாக்க போறியா? சொல்றேன் மேடம். என் பொண்டாட்டி எதுவும் பண்ணிர வேணாம்னு சொல்லுங்க மேடம். சொல்லு. அன்னைக்கு நீங்க வைரத்தை கேட்டு வரும்போது அந்த வைரம் என்கிட்ட தான் இருந்துச்சு. ஆனா அந்த வைரம் என் வீட்டுல இருந்தா பாதுகாப்பா இருக்காதுன்னு இன்னொரு தெரிஞ்சவங்க வீட்டுல போய் வச்சிருக்கமா. என்ன திருட்டுத்தனம்? அப்பாடா, இது இங்க இருந்தா தான் பத்திரமா இருக்கும். பாத்தீங்களா? நீ சொல்றதெல்லாம் உண்மைதானே? என் பொண்டாட்டி உயிரை விட அந்த வைரம் எனக்கு பெருசு இல்லைங்க. சத்தியமா அந்த வைரத்தை அந்த வீட்டுல இருக்கிற குரங்கு பொம்மைக்குள்ளதான் வச்சிருக்கேன். என் பொண்டாட்டி விட்டுருங்க மேடம். பாண்டி விட்டுடு. இங்க பார், வைரம் மட்டும் அங்க இல்ல, உன் பொண்டாட்டி உனக்கு இல்ல. பாண்டி வா. எங்க மாதாஜி சொன்னதால நீ தப்பிச்ச. இல்ல உன் குடல உருவி இருப்ப. சிஸ்டர், தேன் எடுக்கிறவன் சொன்னா வைரம் இருக்கிற வீடு இதுதான். வைரம் வீட்டுல இருக்கிற குரங்கு பொம்மைக்குள்ள இருக்கு. வீட்டுக்குள்ள போய் அது எப்படி எடுக்கிறது? சிஸ்டர், வீட்டுல இருக்கிறவங்க யாரு எப்படின்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். அப்புறமா தான் வீட்டுக்குள்ள போறணும். கரெக்ட் பாண்டி. 2 நாள் வெளியில இருந்து கண்காணிப்போம். யார் யார் இருக்கா, எப்படிப்பட்ட கேரக்டர்னு கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நாம தயாராயிட்டு உள்ள போவோம். சிஸ்டர், நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க. இங்கேயே வெயிட் பண்ணுவோம். ஆஹா சிஸ்டர், பாருங்க சிஸ்டர், ஒரு லேடி வராங்க. ஓம் சக்தி. ஓம் சக்தி. பராசக்தி. இருங்க வரேன். வாங்கம்மா. எல்லாரும் பத்திரமா கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்லதுமா. போயிட்டு வரோமா. ஓம் சக்தி. ஓம் சக்தி. பராசக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. பராசக்தி. சிஸ்டர், பாத்தீங்களா சிஸ்டர்? பக்தி, தானம், தர்மம், இதுதான் இவங்களுடைய லைஃப் ஸ்டைல். சிஸ்டர், இத வச்சு தான் நாம இவங்களை ஏமாத்தணும். வாங்க. பாத்து முருகா, அம்மா பாத்து வருது. பயங்கரத்துல கீழே ஊத்துறாதீங்க முருகா. நல்லா சுத்துது. பாத்து உட்காருங்க முருகா. ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. நான் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். ரொம்ப நன்றி முருகா. இது வரேன். பதட்டப்படாதீங்க முருகா. பொம்மை எங்க இருக்குன்னு பாரு. சிஸ்டர், அங்க பாருங்க சிஸ்டர். வைரம் இருக்கிற குரங்கு பொம்மை அங்கதான் இருக்குது. போய் எடுக்கட்டுமா சிஸ்டர்? முருகா முருகா வருது முருகா. மயக்கமா இருக்குதா முருகா? எங்க முருகனுக்கு மயக்கமா இருக்குது. குடுங்க. பதட்டப்படாதீங்க முருகா. பார்த்து குடிங்க. மெல்லமா குடிங்க.
இந்த குரங்கு பொம்மையை எப்படி எடுக்கிறது? இங்க 2 பொம்மை இருக்குது, எந்த பொம்மைன்னு தெரியலையே. மெல்லமா குடிங்க முருகா. கொஞ்சம் இருங்க, ரொம்ப டயர்டா இருக்கீங்க. குடிக்க நான் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். சரிங்க முருகா, பாத்து குடிங்க, நெஞ்சா புடிச்சிட போகுது. போயிட்டாங்க. சங்கரபாண்டி, அந்த பொம்பளை போயிடுச்சு. சீக்கிரம் போய் அந்த பொம்மை எடுத்து பைக்குள்ள போடு. நீங்க பெர்ஃபார்மன்ஸ் கண்டினியூ ஓ, பண்ணுங்க. சீக்கிரம். நான் போய் எடுத்துறேன். நான் பண்ணிக்கிறேன், நீ போ. இருங்க. 2 பொம்மையில எதுல வைரத்தை வச்சிருக்கான்னு தெரியலையே. இங்கி பிங்கி போட்டு பாப்போம். இங்கி பிங்கி பாங்கி, ஃபாதர் ஹேட் எ டாங்கி. இங்கி பிங்கி பாங்கி, இதா. ஐயோ, யாருன்னு தெரியலையே. நாம ஓடிடுவோம். வரேங்க. கங்கா, குழந்தை என்ன பண்றா? வணக்கம் முருகா. யார் இவங்க? இல்லங்க, பழனி வீட்டுக்கு பாத யாத்திரை போயிட்டு இருக்காங்க. காணிக்க கேட்டு வந்தாங்க. அந்த அம்மா வாசல்லே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஐயோ. அதான் கொஞ்சம் உள்ள இருக்கட்டும்னு கூட்டிட்டு வந்தேன். ஓ அப்படியா? இப்ப எப்படிமா இருக்கு? இப்போ பரவாயில்ல தம்பி. பரவாயில்ல முருகா. முருகா, நீங்களும் உங்க வீட்டுக்கார அம்மாவும் பல நற்குணங்களையும் நற்பவிகளையும் கொண்டிருக்கீங்க முருகா. கங்கா, அவங்களுக்கு குடிக்க ஏதாவது ஜூஸ் கொடுத்தியா? இல்ல, ஜூஸ் போட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க காலிங் பெல் அடிச்ச உடனே அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். வள்ளுவன் வாசியே, கலிகாலத்துல நீங்க தான். சரி, நீ உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடு. சரியா? சரிங்க. அப்படியே சக்கரை கொஞ்சம் தூக்கலா போட்டு எடுத்துக்கிட்டு வாங்க. இங்க பாருங்க, இது உங்க வீடு மாதிரி இருந்துக்கோங்க. உங்களுக்கு எந்த தயக்கமும் வேண்டாம்.